கைஸ், கொஞ்ச நேரம் முன்னாடி தான் நம்ம எம்பிஏவோட ரிசல்ட்ஸ் வந்து மிட் நைட்டே இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம வந்து 16th டெட்லைன் வந்து மூவ் பண்ண மாட்டாங்க போல். ஸோ நாளைக்கு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ இப்போ தான் போட்டேன், ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி தான் போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் பார்த்து நீங்கள் வந்து அதில் இருக்க டாக்குமெண்ட்ஸ்னால் ரெடி பண்ணுங்கள். நாளைக்கு அதில் இருக்க சின்னதாக ஷார்ட்டாக சொல்கிறேன். நாளைக்கு போய் டிசி ப்ரொவிஷனல் என்னென்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் வாங்கணும். ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் அண்ட் தென் அந்த அஃபிடேட் சர்டிஃபிகேட் இதெல்லாம் எப்படி வாங்குறதுன்னு அதில் போட்டிருக்கேன். ஃபீ ரெமிட்டன்ஸ், இந்த டிடி டிடி வாங்குறதும் நாளைக்கு காலேஜ் போகிறதும் நாளைக்கு இந்த 2 வேலையும் நீங்கள் ஒரே நாளில் முடிக்கணும். ஸோ நாளைக்கு நிறைய வேலை இருக்குது. தயவுசெய்து எல்லாம் ஃபஸ்ட்டு மார்னிங் எழுந்துச்சு நீங்கள் டென்டேட்டிவ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்வர்ட் கொடுக்குறீங்களோ இல்லை ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ பண்ணிவிட்டு உடனே டக்குன்னு காலேஜில் போய் சர்டிஃபிகேட் வாங்குறீங்க. இந்த பக்கம் பேங்க்கு போகிறீங்க, எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடுறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து மெயில் அனுப்ப சொல்லுவாங்க, இல்லை காலேஜ் ஜாயின் பண்ண சொல்லுவாங்க. அப்போ உங்கள் கையில் எல்லா சர்டிஃபிகேட்டும் இருக்கணும். எஸ்பெஷலி ஸ்கோர் கார்டு தொடச்சிருந்தீங்கன்னா உடனே அப்ளை பண்ணி அண்ணா யூனிவர்சிட்டியில் நேரில் போய் கூட வாங்கலாம். அண்ட் கம்மிங் பேக், இப்போ வந்து உங்களுக்கு கொடுத்துருக்க காலேஜ் ஆக்சுவலி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணபடி நம்ம அனாலிசிஸ்னால் போட்டோம்ல, அந்த கணக்குப்படியே நிறைய பேர் கிடச்சிருச்சு. எனக்கு அதுவே ரொம்ப ஹாப்பியாக ஆயிடுச்சு, நம்ம போட்ட கணக்குனா கரெக்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து ஆக்சுவலாக எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ஆப்செட்டிசம் நிறையா இருந்திருக்கு. ஸோ அதனால் எல்லாருக்குமே நிறைய காலேஜஸ் கிடச்சிருக்கு. அவங்க விருப்பப்பட்ட காலேஜ் தான். கிட்டத்தட்ட எம்சிஏக்குனா பார்த்தீங்கன்னா 5 போட்டதில் 5வது தான் எல்லாருக்கும் கிடச்சிருந்தது. ஆனால் எம்பிஏக்கு அப்படி இல்லை, மோஸ்ட்டாக ஒரு 5 போட்டவங்கள செகண்ட் அப்படின்னா வந்திருக்கு. நானே சர்ப்ரைஸ் ஆகிட்டேன் ஆக்சுவலி. ஸோ இந்த மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு அந்த காலேஜ் பிடிச்சிருக்குன்னா நீங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணலாம், இல்லை அப்வர்ட் கொடுக்கலாம். ஸோ நான் அப்வர்டோட மீனிங் வந்து ப்ராப்பராக சொல்கிறேன். நீங்கள் அப்வர்ட் கொடுத்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் நான் வந்து 3 காலேஜ் கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அண்ணா யூனிவர்சிட்டி, செகண்ட் பிஎஸ்சி, தேர்ட் வந்து எஸ்எஸ்என் கொடுத்துருக்கேன். இப்போ எனக்கு வந்து பிஎஸ்சி கிடச்சிருச்சு. ஆனால் எனக்கு வந்து பிஎஸ்சி போகிறதா இல்லை ஃபஸ்ட்டு உள்ள அண்ணா யூனிவர்சிட்டி போகிறதான்னு ஒரு டவுட்டு. ஸோ இப்போ நான் அப்வர்ட் கொடுத்தேன்னா எனக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் சீட்ஸ் வேக்கண்ட்டாக இருந்ததுன்னா எனக்கு அது அலாட் ஆயிரும். ஐ கேனாட் கம் பேக் டு பிஎஸ்சி. ஓகேவா? இல்லை எனக்கு வந்து அப்வர்ட்னா வேணாம், ஐ அக்செப்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு யூ கேன் ஸ்டே பேக் வித் பிஎஸ்சி. ஸோ இந்த எக்ஸாம்பிளை வச்சு உங்களுக்கு அப்வர்ட் மூமெண்ட்டோட ப்ராப்பர் மீனிங் புரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து irreversible. இப்போ நீங்கள் டென்டேட்டிவ் கொடுக்குறதுக்கு முன்னாடி 1க்கு 4 வாட்டி யோசிச்சுக்கோங்க. ஸோ எப்படியும் பேசிக்காக உங்கள் 5 காலேஜ் லிஸ்ட்டு கொடுத்துருப்பீங்க. 5லேருந்து 6 தான் எல்லோரும் கொடுத்துருந்தீங்க, நான் பார்த்தேன். ஸோ இப்போ அந்த 6 காலேஜஸில் உங்களுக்கு கொடுத்ததில் அப்வர்ட் ஒரு 3 காலேஜஸ் பற்றி நீங்கள் நாளைக்கு உட்காந்து நல்லா யோசிச்சு அதோட ஃபீயா இல்லை அதோட பிளேஸ்மெண்ட்டா என்ன க்ரைட்டீரியா வச்சு நீங்கள் காலேஜ் தேடுறீங்கன்னு யோசிச்சு நீங்கள் கொடுத்து செலக்ட் பண்ணிடுங்க. அப்வர்ட் கொடுக்கலாமா இல்லையான்றது உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் என்கிட்ட ஒப்பீனியன் கேட்டால் அதில் என்ன ஆக போகிறது இல்லை, ஏன்னா உங்களோட இண்டிவிஜுவல் ப்ரிஃபரன்ஸ் வேறு வேறு இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் லாக் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு டே வந்துட்டு, ஸோ அவங்களும் ஒரு டே ஆக்குற மாதிரி தரல, அவங்களும் உடனே உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட் பண்ணிடுவாங்க. ப்ரொவிஷனல் அலாட் பண்ணோன்னே என்னென்ன பண்ணணும்னு சொல்லி தான் நான் அந்த வீடியோ கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் பார்த்துட்டு எல்லாமே கொடுத்து நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ண ஆன்லைனில் கிளாஸ் நடக்கும். ஸோ திஸ் இஸ் த லேட்டஸ்ட் அப்டேட் I came across. So have a nice day. This is your info girl signing off. Bye.